Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30 क्वेश्चन கேட்டிருக்காங்க. மேக்ஸ்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन, டோட்டலா இந்த எக்ஸாம்ல 100 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. சோ ஓவராலா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் நம்ம சொல்லலாம். இதுல இருக்குதுல ஈஸியான செக்ஷன் எது அப்படினு பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து क्वेश्चंस எல்லாமே ஈஸியா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய செக்ஷனா இது இல்ல. சோ இந்த செக்ஷன்ல நீங்க டைம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் எல்லாமே மேக்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல உங்களால 30 क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இந்த செக்ஷன் இருந்திருக்கு. ஓகே, சோ மேக்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இல்ல, அதுக்காண்டி ரொம்ப கஷ்டமாவும் இல்ல. ஓகே, சோ இது எப்படி இருந்திருக்குன்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல வந்து மேக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஜெனரல் அவேர்னஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து மாடரேட்டா இருந்திருக்கு. மெஜாரிட்டியான क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 10 क्वेश्चन வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 11ல இருந்து 12 क्वेश्चन வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. பிளஸ் அது போக ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 3 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து உங்களை படிக்க சொல்லியிருந்தோம். பட் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 7 to 8 months படிச்சிருந்தாலே கரண்ட் அஃபேர் எல்லாமே ஈஸியா எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, சோ இதுல கேட்ட கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7 months to 8 months. ஓகே, சோ லாஸ்ட் ஒரு 6 months. ஓகேவா, சோ நீங்க இன்னும் கரண்ட் அஃபேர் படிக்கல அப்படின்னா லாஸ்ட் 6 months ஓட கரண்ட் அஃபேர் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகே, லாஸ்ட் ஒரு 7 to 8 months ஓட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இந்த செக்ஷன்ல உங்களால கரண்ட் அஃபேர் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து மாடரேட்டா இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்திருக்கு. அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. எகனாமில இருந்து क्वेश्चंस வந்து கேட்கல. ஓகே, சோ ஓவராலா இந்த இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸி டு மாடரேட். குட் அட்டெம்ப்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இப்போ SC/ST ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்தவங்கள விட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு 65 அந்த ரேஞ்சில போட்டாலே அது நல்ல ஸ்கோர் வித் 100% அக்யூரசியோட. ஓகேவா, அதே மாதிரி மத்த ஸ்டூடெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா 75 to 80. ஓகே, சோ நீங்க ஒரு 70க்கு மேல அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலே அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, சோ 75 to 80ங்கிறது ஒரு டாப்பரோட ஸ்கோர். 75க்கு மேலலாம் எடுக்கிறது வந்து டாப்பர், 80க்கு மேலலாம் போறது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 70 क्वेश्चन கரெக்டா ஒரு அக்யூரசியோட அட்டெம்ப்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். கட் ஆஃப் என்னங்கிறத இப்போ நம்மளால ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட் எல்லாம் முடிய எல்லா ஷிஃப்ட்டையும் அனலைஸ் பண்ணும்போது கட் ஆஃப் என்னங்கிறதுக்கு நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, சோ நான் சொல்லிட்டேன் ரீசனிங் வந்து இருக்கிறதுல ஈஸியான செக்ஷனா இருந்திருக்கு. இந்த செக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட டைம் வந்து மேக்ஸ் செக்ஷன்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி GA வந்து மாடரேட், CAல தான் கரண்ட் அஃபேர்ல தான் அதிகமான क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. இனி போறவங்க லாஸ்ட் 7 months ஓட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் நான் எடுக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷிஃப்ட் வருது அப்படின்னா லாஸ்ட் ஒரு 7 months இல்லைன்னா 6 months ஓட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எடுக்கும்போது ஹிஸ்டரியில 5ல இருந்து 6 क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாலிட்டியில 3ல இருந்து 4 क्वेश्चन ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்திருக்கு. ஜியோகிராஃபில 2 क्वेश्चन ஈஸி டு மாடரேட். கரண்ட் அஃபேர் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் 10 क्वेश्चनக்கு மேலேயே தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 3 to 4 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. கம்ப்யூட்டர்ல 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சயின்ஸ்ல வந்து 7 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா யோஜனா வச்சு क्वेश्चन கேட்டிருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ரேங்க் வச்சு கேட்டிருக்காங்க, விமன் பிரீமியர் லீக் பத்தியும் क्वेश्चन கேட்டிருக்காங்க, GA டேக் பத்தியும் உங்களுக்கு வந்து இதுல வந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேஷியோல 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 2 क्वेश्चन, 1 இல்லனா 2 क्वेश्चन வரைக்கும். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன்ல அதிகமா क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, சோ மேக்ஸ் செக்ஷன்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். இப்போ மேக்ஸ் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு இருந்துடக்கூடாது. சோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்படி தானே 20 செகண்ட் மேக்ஸிமம் 30 செகண்ட். பிகினராக இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 30 செகண்ட் ஆகும். சில பேர் 10 செகண்ட்லேயே சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. ஏன்னா அதில் ஜஸ்ட் பெருக்கல், கூட்டல், கழித்தல் தான் இருக்க போகுது. சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள் 4 to 5 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே நீங்கள் ரீசனிங்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே क्वेश्चन இருக்கும். அதாவது இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்க மாதிரி அங்கே A Bன்னு கொடுத்துட்டு அந்த அடையாளத்தை ஏக்கு பதிலாக ப்ளஸ் போடுங்க, கிராஸ் போடுங்கிற மாதிரி क्वेश्चंस வந்து கேட்டிருப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் 2 क्वेश्चन, டைம்
டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அண்ட் சிஐயில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின். ஸோ எஸ்ஐக்கும் சிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வச்சு ஒரு கொஷின் வந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 கொஷின், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு கொஷின் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஜாமெட்ரியில் ஒரு கொஷின் வந்ததாகவும் சொல்கிறாங்க, ஜாமெட்ரி கொஷின் வராத மாதிரியும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை 0 to 1 வச்சுக்கோங்க. ஓகே, இருந்தாலும் ஜாமெட்ரியில் ஈஸி லெவல் கொஷின்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. ஓகேவா? மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில இதுவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, 1 or 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பெர்சன்டேஜில் 2 கொஷின், அல்ஜிப்ரால ஒரு கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் அல்ஜிப்ராவா அது சிம்பிளிஃபிகேஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு அல்ஜிப்ரா கொஷின் ஈஸியாக தான் இருந்திருக்கு. டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டிஐ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலாக இதில் வந்து 30 கொஷின். இந்த செக்ஷன் வந்து ஈஸி டு மாடரேட். ஓகே, ஸோ மாடரேட்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா சில கொஷின் வந்து இதில் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு, சில கொஷின் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணணும்னா இதில் எந்த கொஷினுக்கு குயிக்காக ஆன்சர் வருமோ அந்த கொஷினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சொன்னேன், அப்போ அதில் 4 கொஷின் அட்டன் பண்ணிட்டா 4 மார்க். 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு கொஷினுக்கு 20 செகண்ட் போட்டால் கூட 80 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் இல்லைனா 1.25 நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம், 4 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதே அப்ளிகேஷன் சம் இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, மென்சுரேஷனுக்குள்ளே போறீங்கன்னா அங்கே ஒரு கொஷினுக்கே 1 நிமிஷம் ஆகும். இங்கே 1.25 நிமிஷத்தில் 4 மார்க் வாங்கிடலாம், அங்கே 1 நிமிஷத்துக்கு 1 மார்க். ஸோ புரியுதா? அப்போ கொஷினை எந்த மாதிரி அட்டன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வந்து வீட்டில் வச்சே போட்டுக்கோங்க. இது வரைக்கும் கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணாதவங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஸ்பீடு வர்றதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 5 கொஷின் வரைக்குமே சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 4 கொஷின் வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆடு 1 அவுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீரீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் சீரீஸ் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு லெட்டர் சீரீஸும் இருந்திருக்கு. நம்பர் சீரீஸில் 3 கொஷின் வரைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கொஷின். சிலாஜிசமில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன்ல கிட்டத்தட்ட 4 கொஷின் வரைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இது ஈஸியான டாபிக், அனாலஜியும் கிளாசிஃபிகேஷனும் ஈஸியான டாபிக். ஸோ இதில் 4 கொஷின் வரைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. கோடிங் டிகோடிங்கில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின். ஓகே, ஸோ கேலண்டர் வந்து சில பேர் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, சில ஸ்டூடெண்ட் வந்து கேலண்டரில் கொஷின் வரலைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பிளட் ரிலேஷன் மேபி இந்த ஷிஃப்ட்டுக்கு வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கேலண்டர் வரலாம். அடுத்து பிளட் ரிலேஷனில் ஒரு கொஷின், வெண்டைகிராம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பேப்பர் ஃபோல்டிங்கில் ஒரு கொஷின், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் டேர்மில் ஒரு கொஷின், ஃபிகர் கவுண்டிங்கில் 2 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரீசனிங் செக்ஷன் வந்து ஈஸி. நீங்கள் நல்லா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஜூன் 23 தான் எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம். என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியாக தான் கேட்குறாங்க. ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி 30 out of 30 எடுக்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உட்காந்து படிக்கும்போது 30 out of 30 எடுக்கிறது கஷ்டம். நமக்கு எங்கே மார்க் எடுத்தாலுமே ஓவராலில் கூட போகுது. அதுக்காண்டி மேக்ஸை விட்டுருங்கன்னு சொல்ல வரல. ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு என்னென்னா ரீசனிங்கை நல்லா தரோவாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரீசனிங்கில் எந்த கொஷினுமே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படிங்க. அடுத்த ஷிஃப்ட் போகிறங்க ரீசனிங்கில் 30 கொஷினுமே அடிச்சிடணும் அந்த மாதிரி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரீசனிங் எடுத்து ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா ரீசனிங்கில் இருக்க டாபிக் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில் 14 கொஷின் வருது. கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டும் சேர்த்து 14 கொஷின் வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன ரிவைஸ் பண்ணலாம்னா மேக்ஸில் ஸ்பீடு வர்றதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். ஏன்னா 4 கொஷின் கேட்குறாங்க சிம்பிளிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி ரீசனிங்லையும் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே சில கொஷின் இருக்கும். அப்போ அதில் என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாரை சொல்கிறேன்னா அடுத்த ஷிஃப்ட் இன்னும் 10ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கெலாம் எக்ஸாம் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் கொண்டு வரலாம். ஓகே, அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜிகேல நீங்கள் படித்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு ரீட் பண்ண போகிறீங்க, அதை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரீசனிங் செக்ஷனை கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சுட்டு அந்த டைம் எல்லாத்தையுமே மேக்ஸ் செக்ஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதில் சில கொஷின் வந்து கால்குலேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே அட்டன் பண்ணாலே அது வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மாறும். ஜென்ரலுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஓபிசிக்கு வேறு மாதிரி இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரு 70க்கு மேலே அட்டன் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 70ஆவது தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எல்லாராலையும் 100 கொஷின் அட்டன் பண்ண முடியும். நான் சொல்கிறது 100% அக்யூரசியோட. ஓகே, ஸோ அதனால் வீட்டில் இருந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேரோட 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணணும். ரீசனிங் எடுத்து
ரீசனிங்க்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, 30 out of 30 எடுக்கிற மாதிரி. மேக்ஸில் கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 70க்கும் மேலே கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அனாலிசிஸ் முடியும் போது சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பேட்டர்ன்லேயே ஒரு மெமரி பேஸ்டு டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஓகேவா, ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகேவா, ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம டீம் வந்து ஒரு மெமரி பேஸ்டு டெஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெமரி பேஸ்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 23ஆம் தேதி தான் எக்ஸாமு, 15ஆம் தேதி தான் எக்ஸாமு, 20ஆம் தேதி தான் எக்ஸாமு. டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி அப்டேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய என்னென்ன கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அதே கொஸ்டின் நம்மளால கொடுக்க முடியாது. அந்த மாடலில் அதை பேஸ் பண்ண மெமரி பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறவங்க நம்ம கொடுத்துருக்கிறதுல லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். இப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இப்போ தான் நான் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னுமே என்னோட ப்ரிப்பரேஷனை வந்து என்னால் கரெக்டாக கொண்டு போக முடியல, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா பேட்சுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போவோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் என்டிபிசிக்கு லாஸ்ட் மினிட்ல நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் இல்லை குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி நம்ம குரூப் டிக்கான நியூ பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட நியூ பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் உங்களுக்கு என்டிபிசியோட பேட்ச், குரூப் டியோட பேட்ச், SSC எக்ஸாமுக்கான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே குரூப் டியில் உங்களால் கன்ஃபார்மாக போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல இருந்து மறக்காம நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆப்ல தான் உங்களுக்கு என்டிபிசிக்கான மெமரி பேஸ்டு டெஸ்ட், அதாவது மெமரி பேஸ்டு டெஸ்ட்னா என்னன்னா இப்போ நடக்கக்கூடிய ஷிஃப்ட்ல உள்ள அதே கொஸ்டினை யாராலையுமே கொடுக்க முடியாது. பட் அந்த ஷிஃப்டோட அனாலிசிஸ் எல்லாமே பண்ண அடுத்தடுத்து என்ன மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க எக்ஸாம்ல அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா, ஸோ அதனால அந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.